தந்தை மகன் ஆவியானவரே. ஆமென். அன்பின் ஆண்டவராய் ஒன்று உள்ளது. அப்பாதை இன்பமாகவும் இருக்கலாம், துன்பமாகவும் இருக்கலாம், ஏன் இரண்டும் கலந்து நடுநிலையாகவும் இருக்கலாம். எந்த பாதையாக இருந்தாலும் சரி, அந்த பாதை நம்மை எங்கோ ஒரு இடத்திற்கு அழைத்து செல்கிறது அல்லவா? ஆனால் அந்த பாதை இறைவனின் அன்பு வழியில் நம்மை அழைத்து செல்கிறதா என்று எண்ணி பார்ப்பதே நம் அனைவரின் அன்றாட கவனமாக இருத்தல் வேண்டும். நமது எல்லா செயல்களும், எண்ணங்களும், பேசும் சொற்களும், செல்லும் வழிகளும் நம்மை விண்ணக வீட்டிற்கு அழைத்து செல்லாது. மாறாக குறிப்பிட்ட சில தூய்மையான அன்பு செயல்களும் நல்ல வழிகளும் மட்டுமே அழைத்து செல்லும். அந்த குறிப்பிட்ட பாதையில் கொஞ்சம் பாரம் இருக்கும் மற்றும் கடினமும் இருக்கும், ஏன் கண்ணீர் கூட இருக்கும். அந்த பாதையே இதோ இந்த சிலுவை பாதை. இதில் நாம் அனைவரும் தொடர்ந்து பயணம் சென்று கொண்டிருந்தால் இறுதியில் நமக்கு இன்ப பாதையான மீட்பு பாதையை அடையலாம். எனவே இதோ இந்த சுமையான பாதையிலே கல்வாரி அன்பர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடன் இணைந்து நாம் அனைவரும் சேர்ந்து இப்பொழுது இந்த அன்பே கூட்டத்தின் வழியாக நமது பாதங்களையும் பதிப்போம். வாருங்கள். முதல் நிலை, நீதிக்கு தண்டனை தீர்ப்பு. திவ்ய ஆராதித்து வணங்குவோம், நன்றியோடு ஸ்தோத்திரம் செய்கின்றோம். ஆண்டவர் இறைவா எனக்காக ஈடுபட வந்தீர், எனக்காக ஈடுபட வந்தீர், எனக்காக பலிகளை சுமந்தீர், பரிகசித்தார், உயிர் பறித்திட எண்ணி தீர்ப்பளித்தார். பலிகளை சுமத்தி பரிகசித்தார், உயிர் பறித்திட எண்ணி தீர்ப்பளித்தார். எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து குற்றமற்றவர், ஆனால் அநியாயமாகவே தீர்ப்பிட்டார். எங்கள் கல்வாரி அன்பே, எம் அன்பிய குடும்பங்களில் நாங்கள் யாரையும் தீர்ப்பிடாமலும் யார் மீதும் வீண்பழி சுமத்தாமலும் குடும்பத்திலும் அன்பியத்திலும் பங்கிலும் அனைவர் மீதும் அன்பு செய்து வாழ எங்கள் அன்பிய குடும்பங்களுக்கு இந்த அருள்வரம் தாரும். ஜெபம். ஓயம் தூய கல்வாரி அன்பே, நாங்கள் அனைவரும் உமது இந்த நற்பண்புகளை எங்கள் அன்பியத்தின் வழியாக கடைபிடித்து வாழ்ந்து இதன் வழியாக உம்மோடு ஒரு நாள் விண்ணக பேரின்பத்தில் பங்கு கொள்ள எங்களுக்கும் அருள்வரம் தாரும். ஆமென். புனித மரியே, உம் திருமகன் பட்ட பாடுகளை பாவியாக என் இதயத்தில் பதிய செய்தருளும். ஆமென். சிலுவையை சுமக்க வைத்தீர், உம்மை நாளா துயரா துடிக்க வைத்தார். தாழா சிலுவையை சுமக்க வைத்தார். எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இரண்டாம் நிலை, பாரமான சிலுவையை சுமத்தல். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாரமான சிலுவையை நமது தீய செயல்களுக்காக சுமக்கிறார். எங்கள் கல்வாரி அன்பே, எங்கள் அன்பிய குடும்பங்களில் நாங்களும் யாருக்கும் பாரமாக இல்லாமல் எம் அனுதின சுமைகளை நாங்களே சுமந்து உம்மை பின்பற்றி வாழவும்
உம்மை போல் பிறரது சுமைகளை நாங்களும் தாங்கவும் கனிவான இதயம் தந்து எம் அன்பியத்தை அர்ச்சித்து எங்கள் அன்பிய குடும்பங்களுக்கு அருள்வரம் தாரும். ஜெபம். ஓ எம் தூய கல்வாரி அன்பே, நாங்கள் அனைவரும் உமது இந்த நற்பண்புகளை எங்கள் அன்பியத்தின் வழியாக கடைபிடித்து வாழ்ந்து அதன் வழியாக உம்மோடு ஒரு நாள் விண்ணக பேற்றில் பங்கு கொள்ள எங்களுக்கு உம் அருள்வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மருத்துவ சுவாசிகளான மக்கள் புனித மரியே, உம் திருமகன் பட்ட பாடுகளை பாவியாகி என் இதயத்தில் பதிய செய்தரலும். ஆமென். சிலுவை பழுவோடு மீண்டும் எழுந்தீ துயரின் நினைவோடு விழுந்தீர் சிலுவை பழுவோடு எனக்காக இறைவா எனக்காக இடப்பட வந்தீர் எனக்காக இடப்பட வந்தீர் எனக்காக. இயேசு முதல் முறையாக தரையில் விழுகிறார். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் கேட்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமது அனைவர் பாவத்திற்காகவும் முதல் முறையாக தரையில் விழுகிறார். எங்கள் கல்வாரி அன்பே, எம் அன்பின் குடும்பங்களில் நாங்களும் பாவத்தில் தவறி விடும்போது உமது அன்பை உணர்ந்து எழவும் பாவத்தில் விழுகின்ற மற்ற அனைவரையும் தாங்கி பிடித்து உம் தெய்வீக அன்பை அவர்களுக்கு எடுத்து சொல்லி திருத்தவும் எங்கள் அன்பிய குடும்பங்களுக்கு இந்த அருள் வரம் தாரும். ஜெபம். ஓயம் தூய கல்வாரி அன்பே, நாங்கள் அனைவரும் உமது இந்த நற்பண்புகளை எங்கள் அன்பியத்தின் வழியாக கடைபிடித்து வாழ்ந்து இதன் வழியாக உம்மோடு ஒரு நாள் உன்னக பேரின்பத்தில் பங்கு கொள்ள எங்களுக்கு உம் அருள் வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். புனித மரியே, உன் திருமகன் பட்ட பாடுகளை பாவிகளாகிய என் இதயத்தில் பதிய செய்தருளும். ஆமென். தாங்கிட ஒன்னா துயருற்றே உமை தாங்கிய அன்னை துயருற்றாள். தாங்கிட ஒன்னா துயருற்றே எனக்காக இறைவா எனக்காக இடப்பட வந்தீர் எனக்காக இடப்பட வந்தீர் எனக்காக. நான்காம் நிலை. சிலுவை வழியில் இயேசு கிறிஸ்து தன் தாயை சந்திக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் தாய் தூய அன்னை மரியா அவர்களை சந்திக்கிறார். ஓர் எளிய பெண்ணாக நாசரேத்தில் வாழ்ந்த அன்னையை முதலில் இயேசு கிறிஸ்து தான் சந்தித்தார். இறுதி வரை அன்பு காட்டினார். எங்கள் கல்வாரி அன்பே, எம் அன்பிய குடும்பங்களில் நாங்களும் வயதான என் பெற்றோர்கள் மற்றும் எல்லா பெரியவர்களையும் அன்பு செய்து அவர்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் கொடுத்து உம்மை போல் தூய அன்பை அவர்களுக்கு காட்டி வாழ எங்கள் அன்பிய குடும்பங்களுக்கு இந்த அருள் வரம் தாரும். ஜெபம். ஓயம் தூய கல்வாரி அன்பே, நாங்கள் அனைவரும் உமது இந்த நற்பண்புகளை எங்கள் அம்பியத்தின் வழியாக கடைபிடித்து வாழ்ந்து இதன் வழியாக உம்மோடு ஒரு நாள் விண்ணக பேரின்பத்தில் பங்கு கொள்ள எங்களுக்கு உம் அருள் வரம் தாரும். ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மொழியாரிலையாலே
சீமோன் வருந்தினார் தன்னை உம்மோடு மறுத்திட முடியா நிலையாலே எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக. ஐந்தாம் நிலை சீமோன் தாழ் கொடுத்து உதவி புரிகிறார். திவ்ய இயேசுவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சீமோன் என்பவர் உதவி செய்கிறார். எங்கள் கல்வாரி அன்பே, எம் அம்பிய குடும்பங்களில் சீமோனை போல நாங்களும் பிறர் துன்பங்களில் தோள் கொடுக்கவும் அன்பு தேவைப்படுவோருக்கு அன்பு காட்டவும் அதை உமக்கென உண்மையாக செய்யவும் எங்கள் அம்பிய குடும்பங்களுக்கும் இந்த அருள் வரம் தாரும். ஜெபம். ஓ எம் தூய கல்வாரி அன்பே, நாங்கள் அனைவரும் உமது இந்த நற்பண்புகளை எங்கள் அன்பியத்தின் வழியாக கடைபிடித்து வாழ்ந்து இதன் வழியாக உம்மோடு ஒரு நாள் விண்ணக பேரின்பத்தில் பங்கு கொள்ள எங்களுக்கு அருள் வரம் தாரும். ஆமேன். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். விலையாய் பதிந்தது உம்பதனம், அன்பின் விலையாய் மாதின் சிறு துணியில் நிலையாய் பதிந்தது உம்பதனம். எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக. எங்கள் கல்வாரி அன்பு வீரப்பெண் புனித வெரோனிகாவும் வீர திருவுருவத்தை குறைக்க உண்மை தேடி ஓடி வந்தது போல எங்கள் அன்பியத்தின் வழியாக பங்கு ஆலயத்திலும் அன்பிய கூட்டங்களிலும் நடைபெறும் அனைத்து வழிபாடுகளிலும் ஜெபங்களிலும் நற்செயல்களிலும் கலந்து கொண்டு நாங்களும் கல்வாரி திருவுருவத்தை குறைக்க எங்கள் அன்பிய குடும்பங்களுக்கும் இந்த அருள் வரம் ஆகும். ஜெபம். ஓ எம் புதிய கல்வாரி அன்பே, நாங்கள் அனைவரும் இந்த நற்பண்புகளை எங்கள் அன்பியத்தின் வழியாக கடைபிடித்து வாழ்ந்து இதன் வழியாக உம்மோடு ஒரு நாள் விண்ணக பேரின்பத்தில் பங்கு கொள்ள எங்களுக்கு அருள் வரம் தாரும். ஆமென். எங்கள் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். அடுத்த சுவாசில் நாமாக்கள் சரி செய்வதற்கான நித்திய சமாதானத்தினை பாராட்டுவது. ஓய்ந்தீர் பழுவினை சுமந்ததினால் அந்தோ சாய்ந்தீர் நிலத்தில் மறுமுறையும். ஓய்ந்தீர் பழுவினை சுமந்ததினால் எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக. ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறையாக கீழே விழுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையின் பாரத்தால் மீண்டும் கீழே விழுந்தார். எங்கள் கல்வாரி அன்பே, நாங்கள் மனதில்லாமல் திரும்ப செய்த பாவங்களுக்காக எப்போதும் போல மீண்டும் கீழே விழுந்தோம். நாங்கள் இனிமேல் பாவம் செய்யாமலும் மனதோக செய்யாமலும் இருக்க எங்கள் அன்பிய குடும்பங்களுக்கு அருள் வரம் தாரும். ஓ என் புதிய கல்வாரி அன்பே, நாங்கள் அனைவரும் உமது நற்பண்புகளை எங்கள் அன்பியத்தின் வழியாக கடைபிடித்து வாழ்ந்து
இதன் வழியாக உம்மோடு ஒரு நாள் விண்ணக பேரின்பத்தில் பங்கு கொள்ள எங்களுக்கு உம் அருள்வரம் தாரும். சுவாமி எங்கள் வேலைவாயும் மரண சுவாசனாமல் சரிசேதத்தான் நித்திய சமாதானத்தில் வரப்படுவது. நீர் பெருகிய மகளிருக்கு அன்பு மொழி நீர் நல்கி வழி தொடர்ந்தீர். விழி நீர் பெருகிய மகளிருக்கு எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக எட்டாம் நிலை. இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். திவ்ய இயேசு உம்மை ஆராதித்து தொடங்கி கொண்டு சோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேம் மகளிர்களுக்கு ஆறுதல் மொழி கூறுகின்றார். எங்கள் கல்வாரி அன்பே, எங்கள் பாவங்களை நாங்கள் நினைத்து வருந்தி மன்னிப்பு கேட்கின்றோம். திருந்தி மீண்டும் புதுவாழ்வு பெற்று உம் அறிவுரைப்படி வாழவும் எங்கள் பிள்ளைகள் உம் அருள் பணிக்கும் மற்றும் ஆலய வழிபாடுகளிலும் அன்பிய கூட்டங்களிலும் கலந்து கொண்டு உம் அன்பை சுவைக்க எங்கள் அன்பிய குடும்பங்களுக்கு உம் வரம் தாரும். ஜெபம். தூய கல்வாரி அன்பே, நாங்கள் அனைவரும் உமது இந்த நற்பண்புகளை எங்கள் அன்பியத்தின் வழியாக கடைபிடித்து வாழ்ந்து இதன் வழியாக உம்மோடு ஒரு நாள் விண்ணக பேரின்பத்தில் பங்கு கொள்ள எங்களுக்கு அருள் வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் மூன்றாம் முறையாய் நீர் விழுந்தி காலூன்றி நடந்திடமை நொந்தீர். மூன்றாம் முறையாய் நீர் விழுந்தீர். எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக ஒன்பதாம் நிலை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூன்றாம் முறை கீழே விழுகின்றார். திவ்ய இயேசு எங்கள் கல்வாரி அன்பே, நாங்கள் உமது தெய்வீக அன்பை இழக்கும் அளவுக்கு முழுமையாக பாவத்தில் மூழ்கிவிட்டோம். எங்கள் பாவ வாழ்க்கைக்காக நீர் எத்தனை முறைதான் விழுந்தீர். எங்களை மன்னியும், எங்களை தள்ளிவிடாதேயும். எங்கள் பாவ வாழ்வின் இக்கட்டுகளை உமது வல்லமையால் உடைத்தெறிந்து உம் அன்பில் நிறைந்து நாங்கள் அனைவரும் வாழ எங்கள் மேல் இரக்கம் வையும். எங்கள் அன்பிய குடும்பங்களுக்கு உம் அருள் வரம் தாரும். ஜெபம். ஓ என் தூய கல்வாரி அன்பே, நாங்கள் அனைவரும் உமது இந்த நற்பண்புகளை எங்கள் அன்பியத்தின் வழியாக கடைபிடித்து வாழ்ந்து இதன் வழியாக உம்மோடு ஒரு நாள் விண்ணக பேரின்பத்தில் பங்கு கொள்ள எங்களுக்கும் அருள் வரம் தாரும். ஆமேன். சுவாமி எங்கள் பேரில் வாழும் படைத்திட உமை தந்தீர். மாடைகள் திறந்திடமை நொந்தீர். உடைகளை களைந்திட உமை தந்தீர். எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இயேசு கிறிஸ்துவின் ஆடைகள் களையப்படுகின்றன. திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அந்த
பிரசித்தீர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆடைகளை கலைந்து மிகவும் கொடூரமாக அவமானப்படுத்தப்படுகிறார். எங்கள் கல்வாரி அன்பே, எங்கள் சிந்தனைகளில் உள்ள உலக பற்றை அகற்றி எக்காலமும் உமது சிந்தனைகளில் கல்வாரி அன்பை மட்டுமே நாடவும், நாங்கள் கவர்ச்சியான உடையையும் ஆடம்பரமான வாழ்வையும் தவிர்த்து எப்பொழுதும் உண்மை போலவே எளிய வாழ்க்கை வாழ்ந்து எங்கள் அன்பியத்தின் வழியாக உமக்கு சான்று பகிர எங்கள் அன்பிய குடும்பங்களுக்கு எந்த அருள் வரம் தாரும். ஜெபம். ஓ என் தூய கல்வாரி அன்பே, நாங்கள் அனைவரும் உமது இந்த நற்பண்புகளை எங்கள் அன்பியத்தின் வழியாக கடைபிடித்து வாழ்ந்து இதன் வழியாக உம்மோடு ஒரு நாள் விண்ணக பேரின்பத்தில் பங்கு கொள்ள எங்களுக்கு அருள் வரம் தாரும். ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரியா விசுவாசினால் நாங்கள் சர்வசேனகத்தினால் நித்திய சமாதானத்தில் காணப்படுவது. பொங்கிய உதிரம் வழிந்திடவே உமை தொங்கிட செய்தார் சிலுவையிலே. பொங்கிய உதிரம் வழிந்திடவே எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. மூன்றாம் நிலை. இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். திவ்ய இயேசுவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலை ஆணிகள் பாய்கின்றன, ரத்தம் வழிந்தோடுகிறது. எங்கள் கல்வாரி அன்பே, எங்கள் அனைவரின் மீட்புக்காக மரணம் வரை கீழ்ப்படிந்தீர். நாங்களும் எங்கள் வாழ்நாளில் உம்மை போல் தீய செயல்கள், பொறாமை, சுயநலம், பிறரை வழிவாங்குவது போன்ற ஆணிகளை அகற்றிவிட்டு அன்பு மற்றும் புண் மற்றும் மருந்தாக எம் அன்பியத்திலும் எம் குடும்பத்திலும் செயல்பட்டு உமது திருவுளப்படி நாங்கள் அனைவரும் நடந்த எங்கள் அன்பிய குடும்பங்களுக்கு மறுவாக தரும். ஜெபம். ஓ என் தூய கல்வாரி அன்பே, நாங்கள் அனைவரும் உமது நற்பண்புகளை எங்கள் அன்பியத்தின் வழியாக கடைபிடித்து வாழ்ந்து இதன் வழியாக உம்மோடு ஒரு நாள் விண்ணக பெருமத்தில் பங்கு கொள்ளும் எங்களுக்கு வரம். சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரியா விசுவாசினால் நாங்கள் சர்வசேனகத்தினால் நித்திய சமாதானத்தில் காணப்படுவது. உயிராகண்டது உமை விட்டு பூமியில் ஒளியில் ஆழ்ந்தது ஒளி கேட்டு. இன்னுயிராகண்டது உமை விட்டு எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்ன சோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே உயிர் விடுகின்றார். எங்கள் கல்வாரி அன்பே, எங்கள் வாழ்வின் இறுதி நேரம் வரை உம்மை போல் வாழ்ந்து எங்கள் இதயத்திலும் உதட்டிலும் இயேசு என்ற திருப்பெயர் மட்டும் எப்பொழுதும் இருக்கட்டும். நாங்கள் நல்ல மரணம் அடையவும் எங்கள் அன்பிய குடும்பங்கள் உமது மறு உலக வாழ்வை மனதில் நிறுத்தி வாழ்ந்திடவும் உம் அருள் தாரும். ஜெபம். ஓ என் தூய கல்வாரி அன்பே, நாங்கள் அனைவரும் உமது இந்த நற்பண்புகளை எங்கள் அன்பியத்தின் வழியாக கடைபிடித்து வாழ்ந்து இதன் வழியாக உம்மோடு ஒரு நாள் விண்ணக பேரின்பத்தில் பங்கு கொள்ள எங்களுக்கு உம் அருள் வரம் தாரும். ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரியா விசுவாசினால் நாங்கள் சர்வசேனகத்தினால் நித்திய சமாதானத்தில் காணப்படுவது. துடித்தார் உளம் நொந்து அன்னை உயிரற்ற உடலினை மாடி சுமந்து.
துயருற்று துடித்தார் உளம் நொந்து. எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. அன்னை மரியின் அடியில் இயேசு உடன். இயேசுவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடல் தூய அன்னை மாமரி மடி மீது பிறக்கப்பட்டது. எங்கள் கல்வாரி அன்பே, உன் தூய தாயை போல் எங்கள் அன்பிய குடும்பங்களில் உள்ள நாங்கள் அனைவரும் எங்கள் தாய் தந்தையையும் உண்மையான அன்பினால் தாங்கி நிற்கவும், முதிர்ந்த வயதில் அவர்களை பொறுமையோடு பராமரிக்கவும் எம் உள்ளத்தில் உன் இரக்கத்தை வைத்தரும். எம் அன்பிய குடும்பங்களின் உள்ளத்தை முழுமையாக உன் ஆர்வலம் தாரும். ஜெபம். ஓயம் தூய கல்வாரி அன்பே, நாங்கள் அனைவரும் உமது இந்த நற்பண்புகளை எங்கள் அன்பியத்தின் வழியாக கடைபிடித்து வாழ்ந்து இதன் வழியாக உன்னோடு ஒரு நாள் விண்ணக பேரின்பத்தை பங்கு கொள்ள எங்களுக்கு உன் அருள் வரம் தாரும். ஆமென். சுவாமி எங்கள் மேல் தயவாயிரும். நாங்கள் சரி ஒடுங்கிய உமதுடல் பொதியப்பட்டு நீர் அடங்கிய கல்லறை உமதன்று. ஒடுங்கிய உமதுடல் பொதியப்பட்டு எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. பதினான்காம் நிலை. திவ்ய இயேசுவே ஆராய்ச்சி வணங்கி உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். எங்கள் கல்வாரி அன்பே, எங்கள் பாவங்களுக்காக சிலுவை மரணம் ஏற்ற இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் அனைவரும் எங்கள் எல்லாவித பாவங்களையும் புதைத்து விட்டு உமது மீட்பின் பலனை எங்கள் அன்பிய குடும்பங்கள் பெற்று மறு உலக வாழ்வில் உம்மை முகமுகமாய் கண்டு மகிழ உம் அருள்வரம் தாரும். ஜெபம். ஓயம் தூய கல்வாரி அன்பே, நாங்கள் அனைவரும் உமது இந்த நற்பண்புகளை எங்கள் அன்பியத்தின் வழியாக கடைபிடித்து வாழ்ந்து அதன் வழியாக உம்மோடு ஒரு நாள் விண்ணக பேரின்பத்தில் பங்கு கொள்ள எங்களுக்கு உம் அருள்வரம் தாரும். ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மனித விசுவாசிகள் நாம் மக்கள் சரி செய்யறதுனால் சமாதானத்தை காணாது. பாப்பரசுடைய கருத்துக்கள் நிறைவேறவும் நம் நாட்டிய குடும்பங்களுடைய கருத்துக்கள் நிறைவேற வேண்டி விருப்பமாக விடுதலை இருக்கிற எங்கள் தந்தையே, ஆட்சி வருக, திருவிழா செய்வோரை நான் மன்னிப்பது போல எங்கள் பெற்றோர்கள் வேண்டி அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உங்களை பெற்றவரே, புனித மரியே தாயே, எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலைகள் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென்.